எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வீட்டில் நிறைய குழம்பு ரெசிபிஸ்லாம் செய்வோம், ஆனால் அதில் வத்த குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வத்த குழம்பு, அதோட சேர்த்து ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பெரிய கப்பு புளியை கரைச்சி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு பல்லு, அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 1 கப்பு சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு போட்ட பிறகு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சிருக்கு. கடைசியில் 1/2 டீஸ்பூன் வெல்லம் தூளாக்கி போட்டுக்கோங்க. குழம்புல கொஞ்சம் வெல்லம் போட்டோன்னா அது டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மணத்தக்காளி குழம்பு தயாராக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 2 வாழைக்காய் பயன்படுத்துகிறேன். ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு தோல் சீவுங்க. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப திக்காவும் கட் பண்ணலை, ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணலை. இந்த திக்னஸ் சரியா இருக்கும். நறுக்குன வாழைக்காயை தண்ணியில் போட்டு வைங்க, அப்போதான் வாழைக்காய் கலர் மாறாமல் இருக்கும். அடுத்து வறுவலுக்கான மசாலா செய்யலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இது பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. மசாலா இப்போ ரெடி. தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காய் ஸ்லைசஸ்ல மசாலாவை போட்டு கலந்து விடுங்க.
ஒவ்வொரு வாழைக்காய் ஸ்லைசஸும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காயை வறுக்கணும். அகல பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது வறுவலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து வாழைக்காய் துண்டுகளை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. வாழைக்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தாங்க ஃப்ரை பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, சரியாக ஃப்ரை ஆகாது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. இதை பேட்சஸில் ஃப்ரை பண்ணணும். 2 பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்துருங்க. அடுத்து நான் சில பொருட்களை வறுத்து வாழைக்காயில் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. வாழைக்காய் வறுத்த பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதில் வறுத்த வாழைக்காயை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. காரசாரமான வாழைக்காய் ஃப்ரை இப்போ ரெடி. அட்டகாசமான ஒரு லஞ்ச் காம்போ பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.